டிபி ப்ரெஷருக்காக நிறைய வர்றாங்க. ப்ரெஷர் மாத்திரைன்னு ஒருத்தர் தொடர்ந்து எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க லைஃப் பூராமே எடுத்துகிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும். அலோபதி மருத்துவத்தில் நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிறத நான் குறை சொல்ல, அர்ஜென்ட்டுக்கு நாம் அதெல்லாம் எடுத்து தான் ஆகணும். பட் எடுத்துகிட்டு நீங்கள் அதுலேருந்து மீண்டு வந்துடலாம். அது என்ன உடம்பு சரிப்படுத்திட்டிங்கன்னா அந்த மாத்திரையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துட முடியும். ஒரு தொடர்ந்து நீங்கள் மருந்து எடுத்துகிட்டு இருந்தால் கண்டிப்பாக அவங்களோட லைஃப்பில் பேரலைஸ், ஹார்ட் அட்டாக் கண்டிப்பாக வரப்போகுது. கடைசி காலத்தில் கண்டிப்பாக ஸ்ட்ரோக் வந்துடும். தயவுசெய்து இதை மறந்துடாதீங்க. அப்போ நம்ம உணவு முறைகளை மாற்றினா கண்டிப்பாக அதுலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெண்பூசணி ஜூஸோ, வெண்பூசணி அல்வா, இந்த மாதிரி வெள்ளை பூசணிகளை நீங்கள் எடுக்க ஆரம்பித்தா அந்த ப்ரெஷரை குறைச்சிடலாம். பல்பொடி, மலர்பானம், மூலிகை சத்து மாவு, இஞ்சி பூண்டு தேனூரல், மத்தியானம் வாய்ச்சோறும், நைட்டு கடுக்காய்ப்பானம், மத்தியானம் பச்சை காய்கறி சேலட்டு, இதை எடுத்து கண்டிப்பாக ப்ரெஷர்லேருந்து கண்டிப்பாக வெளியே வந்துடலாங்க. இது பெரிய விஷயமே கிடையாது. அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி பார்க்குறது கண்டிப்பாக வாரம் ஒருக்க எண்ணெய் தேய்ச்சி பார்த்துடணும். பேதி எடுக்கிறது அல்சர் இல்லைனாலும் பேதி 6 மாதத்துக்கு ஒருக்கா அவசியம் எடுத்துடணும். தலைக்கு ஹேர் ஆயில் அவசியம் நைட்டாவது நீங்கள் பகலில் போடுறீங்களோ இல்லையோ, இரவு படுக்கிற போதாவது உச்சந்தலைக்கு பின்பக்க தடை பொடனிக்குமே தேய்ச்சிட்டு படுங்க. அல்லது முடியினுடைய வேறுகாலுக்கு நல்லா மஜாஸ் பண்ணி விட்டு படுங்க. இதெல்லாமே குறைச்சிடும். தலையெண்ணெய் கூட நீங்கள் உபயோகப்படுத்துறது வேறு யாருக்கும் கொடுக்க வேண்டாங்க. அதே சமயம் வேறு யாராவது படுத்துட்டு இருக்கிற தலையெண்ணையும் நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டாங்க. இதெல்லாம் வந்து ப்ரெஷரை நம்ம குறைச்சி நார்மலான உடம்பு வர்றதுக்கான வழிமுறைகள் வைங்களேன்.